ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு மிகப்பெரிய மோசமான, கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்த பத்தி பேசாதவங்க யாருமே இல்ல. சின்ன சின்ன யூடியூபர்ல இருந்து பெரிய பெரிய மீடியா சேனல் அளவுக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டில படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட், பெண் ஸ்டூடண்ட், அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை அண்ணா யூனிவர்சிட்டில இல்லாத ஒரு நபர். அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் இந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி வெளியில ஒரு சின்ன ஹோட்டல் கடை போட்டு வச்சிருக்கான் அந்த மோசமான கொடூர ஜந்து. அந்த ஜந்து உள்ள வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். இப்ப அந்த கேஸ் வந்து உடனே வெளியில வந்து கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்ல எஃப்ஐஆர்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஆளுங்க இந்த ஆளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 4-5 மாசமா தொடர்ந்து நடந்துச்சு. இப்ப நேத்து வந்து கோர்ட்ல இருந்து அந்த குற்றவாளிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு விட நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த சம்பவத்தை பத்தி சின்ன ரீகேப் மாதிரி பார்க்க போறோம். அடுத்தது கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்குது, இந்த குற்றவாளிக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்குது, அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில வந்து ஏகப்பட்ட டவுட்டுகள் இருக்குது. இப்ப இந்த நபர் வந்து எப்படி உள்ள போனா, இந்த நபருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட டவுட்டுகள் மக்கள் மத்தியில இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். இப்ப நாலாவது விஷயம் என்னன்னா, இப்ப இந்த சம்பவத்துக்கு இன்டைரக்டா நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டவுட் என்கிட்ட இருக்குது. அதை ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன். இந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பேச போறோம், பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த சம்பவத்துல இருந்து ஆரம்பம். சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து காலேஜ் ஒரு ஒதுக்குப்புறமா காரிடர்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க பேசுறாங்களா, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு விட்டது. அவங்க நம்ம வந்து ஒன்றும் கேட்க முடியாது. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல லவ்வர்ஸா இருக்கலாம், அவங்க வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அடல்ட்டுங்க. அவங்களோட நம்ம எந்த விதமான கேள்வி கேட்க முடியாது. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அந்த டைம் பண்ணக்கூடிய அந்த டைம்ல வந்து யாருமே அந்த காலேஜ்ல இல்ல. இவங்க ஒன்றும் ஒதுக்கப்புறமா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு நபர் வெளியில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வெளியில வந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கான், பிரியாணி ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கான். அவனோட அந்த ஹோட்டல் கடைக்காரன் பேர் வந்து ஞானசேகர். இவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள போறான். ஆக்சுவலா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்குள்ள போறான், கேஷுவலா போறான். போயிட்டு இவங்க 2 பேரும் அந்த தனியா இருக்கிறத வந்து பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து வீடியோ பிடிச்சிக்கிறான். வீடியோ பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்களா அவங்கள்ட்ட காட்டுறான். அந்த பையன்ட்டு பொண்ணுகிட்ட காட்டுறான். இங்க பாரு, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நீங்க ஒன்னா இருந்தது ஹக் பண்ணதோ ஏதோ, அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் வெளியில காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து மிரட்டுறான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிரட்டிட்டு அந்த வந்து வாக்குவாதம் நிறைய போகுது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஞானசேகர்னு சொல்லல, அந்த ஞானசேகருக்கும் வாக்குவாதம் நிறைய போகுது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அந்த பையன் கிட்ட முக்கியமா, இங்க பாரு, ஒண்ணு நீ தப்பிக்கணும், இதுல இருந்து வெளியில போகணும்னா நீ வந்து இங்க இருந்து ஓடிரு, இல்லாட்டி நான் வந்து உனக்கு டிசியை கொடுக்க சொல்லிடுவேன் இதுல இருந்து. ஏன்னா இதை வந்து நான் ப்ரொஃபஸர்கிட்ட காட்டுவேன், உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட காட்டுவேன், இது அப்படியே உன்னோட சொசைட்டில வந்து மானத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அதே டைம் அந்த பொண்ணுகிட்டே அதே மாதிரி தான் சொல்றான். அந்த பையன் இந்த மாதிரி சொல்லி என்ன பண்றான்னா, அந்த பையனை அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண பார்க்கறான். அதே மாதிரி அந்த பையனும் போயிடுறான். அந்த ஏதோ ஹாஸ்டல் ஒன்று இருக்கு, அந்த ஹாஸ்டலுக்கு போயிடும். இவனு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணு இன்னொரு பிரைவேட்டான பிளேஸுக்கு கூட்டு போறான். அந்த காலேஜுக்குள்ளேயே, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு பிரைவேட்டான பிளேஸுக்கு கூட்டு போறான். பிரைவேட்டான பிளேஸுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு கிட்ட பிளாக்மெயில் பண்றான். இங்க பாரு, இந்த வீடியோ வந்து வெளியில போகாம இருக்கணும், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இல்ல இந்த லெக்சர், இந்த ப்ரொஃபசர், டீன், இந்த காலேஜோட டீன், இவங்கள்ட்ட இந்த வீடியோஸ் போகாம இருக்கணும், லீக் ஆகாம இருக்கணும், நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட்ஸை வைக்கிறான். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து யாரோ ஒரு நபர்கிட்ட சாருன்னு சொல்லி பேசியிருக்கான். அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, அந்த எஃப்ஐஆர்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது. சாருன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். சார், நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சார், ஓகே சார், முடிஞ்சிடும் சார், கேட்குற மாதிரி ஒத்துக்கும் சார் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்கான். அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றான், இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறான். பேசினதுக்கு அப்புறம் தான் டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறான். டிமாண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் போன்ல பேசணும்ல அந்த சாரோட நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ஃபர்ஸ்ட் டிமாண்ட். ரெண்டாவது டிமாண்ட் என்ன வைக்கிறான்னா, நீ என்னோடய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நான் கேட்குற மாதிரி நீ ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிமாண்டா வைக்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுங்க, காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். இப்போ வந்து அவங்க வந்து ஏதோ ஹக் பண்ணிருக்காங்களா, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து வெளியில போகாம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிருச்சு. சோ இவன் என்ன சொல்றான்னா, அதுக்குபடி அந்த பொண்ணு கேட்டிருக்குது. அந்த பொண்ணை எந்த அளவுக்கு மோசமா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா இந்த கொடூர ஜந்து, இந்த ஞானசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோசமான ஜந்து வந்து அந்த பொண்ணை யூஸ் பண்ணிருக்கான். யூஸ் பண்ணிட்டு அந்த இவங்க 2
பேரும் அந்த ஞானசேகரும் அந்த பொண்ணு ஒண்ணா எடுத்திருப்பாங்களா, அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றான்னா, இப்ப பாரு என்கிட்ட 2 வீடியோ இருக்குது. நான் சொல்றப்பலாம் நீ வந்து என் கூட ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்ற விதமா அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சாரு கூடயும் நீ ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துருது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு யோசிக்குது, இந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பா வெளியில சொல்லி ஆகணும். இல்லாட்டி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி வேற பொண்ணுங்கள்ட்ட அவன் வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போல்டா ஒரு மூவ் எடுக்குது. வீட்டுல எல்லாரும் பேரண்ட்ஸோட பர்மிஷனோட அந்த பொண்ணு வந்து ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுது, ரிஜிஸ்டர் பண்ணுது. இப்போ எஃப்ஐஆர் போய் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா 24 ஹவர்ஸ்லயே இவன் அந்த சிசிடிவி எல்லாம் வச்சு அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சிசிடிவி அந்த சிசிடிவி எல்லாம் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் வச்சு ட்ராக் பண்ணி இவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுறாங்க. இதுதான் அந்த சம்பவம். சரி, இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 4-5 மாசம் முடிஞ்சு போச்சு. 4-5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை நேத்து வந்து கோர்ட்ல இது கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 வருஷத்துக்கு ஆயுள் தண்டனை இவனுக்கு. அதுவும் யாரும் இந்த தண்டனை வந்து மாத்தி எழுதக்கூடாது, அதுக்கப்புறம் இவனுக்கு பெயிலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனை 30 வருஷத்துக்கு இவனுக்கு கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் ஏற்கனவே இருந்திருக்குதுங்க. ஏகப்பட்ட கேஸ், திருட்டு கேஸ், இந்த நிலத்தை வந்து அபகரிக்க கேஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இவன் மேல இருந்திருக்கு. 2020ல இருந்திருக்கு, 2019ல இருந்திருக்கு. இந்த மாதிரி பல வருஷத்துல ஏகப்பட்ட கேஸ், கிட்டத்தட்ட 20 கேஸ் இவன் மேல இருந்திருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பிளஸ் இந்த பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைச்சே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றம் இவனுக்கு வந்து இப்ப தண்டனை 30 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்குது. இது 2வது பாயிண்ட். இப்ப 3வது பாயிண்ட் என்னன்னா, இப்ப இவன் வந்து ஒரு சாருன்னு பேசினால அந்த சார் யாரு? இது வரைக்கும் இப்ப 4-5 மாசம் ஆயிருச்சுங்க, இவனுக்கு தண்டனையே கொடுத்துருச்சு கோர்ட்டு. ஆனா யாரு சாருன்னு இது வரைக்கும் தெரியலங்க. மக்கள் வந்து எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. யாரு அந்த சாரு, எதுக்கு இவன் வந்து சாருன்னு சொன்னா அப்படின்ட்டு இன்னும் வரைக்கும் புரியல. இப்ப போலீஸாருங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம்ல இந்த கேள்வி வந்து எழுப்பப்பட்டுச்சு. அப்ப வந்து பிரஸ் மீட், போலீஸ் ஆளுங்கலாம் பிரஸ் மீட் வச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கும் போது இவனோட மொபைல் வந்து ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. இவன் வந்து யாரும் சாருன்னு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பிரஸ் மீட்ல போலீஸ் ஆளுங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா சாருன்னு இவன் யார்கிட்ட போன்ல பேசினா அந்த பொண்ணு வந்து உறுதியா சொல்லியிருக்குது. சரி, இப்ப 2வது மக்கள் மத்தியில இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுச்சுல, ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில போகக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பொண்ணோட கேஸ். இந்த பொண்ணோட கேஸ் வந்து ஹைலி செக்யூரிட்டியா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா இந்த பொண்ணோட பேர் இருக்கும், அந்த எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்லங்க, அதுல பொண்ணோட பேரு, அட்ரஸ் எல்லாமே இருக்கும்ல. இப்ப இது வந்து எப்படியும் நம்ம வந்து லீக் பண்ணக்கூடாது. ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே, அந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் எல்லாமே வெளியில லீக் ஆயிருது. இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேள்வி, டவுட் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேஸே சால்வ் ஆயிருச்சு, கேஸ் தண்டனை கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஆனா இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பயே அந்த கேள்வி வந்து பெரிய ப்ரொட்டஸ்டா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எப்படியோ லீக் ஆயிருச்சு, எவனோ ஹேக் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்க சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது 3வது டவுட் மக்கள் மத்தியில இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப அந்த சாருன்னு சொல்லிட்டு அந்த போன்ல அவனும் பேசினான்ல, அந்த சம்பவத்துல அந்த பொண்ணு சொல்லுச்சுல, சாருன்னு பேசுற ஆளு வந்து டிஎம்கே கட்சியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரா, மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இது ஒரு டவுட் இருக்குது. எதனால இந்த டவுட் கிளம்புச்சுன்னா, டிஎம்கே கட்சி ஆளுங்களா இருப்பாங்களா, மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களோட பெரிய பெரிய மெம்பர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஆளுங்க கூட எல்லாம் ஏகப்பட்ட போட்டோஸ் அவன் எடுத்து வச்சிருக்கான். சோ இந்த மக்கள் மத்தியில வந்து இந்த பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபரா இருக்குமோ, அதனாலதான் இது வந்து வெளியில லீக் ஆகலையோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டவுட் இன்னும் வரைக்கும் இருந்துட்டு வருது. இது 3 டவுட், மேஜரான 3 டவுட் மக்கள் கிட்ட இன்னும் சால்வ் ஆகல. போலீஸ் ஆளுங்க சொல்லிட்டாங்க சாருன்னு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் யாருமே இல்லைன்னு. ஆனா இது வரைக்கும் இது ஒரு புதிராதான் இருக்குது. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு கேஸை பத்தி, அந்த டவுட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். 4வது ஃபைனலா நான் சொன்னேன், நம்ம சொசைட்டி ஆளுங்க ஒரு இன்டைரக்டா இதுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்குமோ, இதுக்கு காரணமா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. மேட்ரு ஏன் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இப்போ வந்து அவன் வந்து போட்டோ எடுத்து அந்த வீடியோ எடுத்து அவனை அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தினாங்க. அந்த பையனமா இருக்கட்டும், அந்த பொண்ணா இருக்கட்டும், 2 பேத்தையும் வந்து இவன் வந்து வீடியோ எடுத்து பயமுறுத்தினான். இப்போ அவங்க எதனால பயந்தாங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு பிரைவேட்டான பிளேஸ்ல, பிரைவேட்டான இதுல அவங்க வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. சரி, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அடல்ட், அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து அடல்ட். 2 பேரும் மனசு ஒத்து போயிது. அவங்க லவ்வே பண்ணிருக்கட்டுமே, ஏன் லவ் பண்ணக்கூடாதா? லவ் பண்றது வந்து தப்பு தானா? இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆளுங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே லவ் பண்றது தப்பு இப்படியே நம்மள வந்து சொல்லி வளர்த்துட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளோட சேஃப்டிக்காக சொன்னாங்கன்னு வச்சுப்போம். ஆனா இப்ப லவ் பண்றது தப்பு நம்ம சொல்லி வச்சனால அங்க என்ன நடந்திருக்குது பாருங்களேன். அந்த பையன் ஐயோ வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வீட்டுல வெளியில போயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை, சரி நம்ம வந்து போயிருவோம், நம்ம வந்து விலகி போயிருவோம், இப்போதைக்கு சைலண்டா போயிரும் சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த வீடியோ காட்டினால பயந்து போய் தான், அந்த நர்வஸ்
யூஸ் ஆனனால தான் அந்த பொண்ணு வந்து அவன் சொல்ற மாரி அந்த அவன் கூட்டு போன இடத்துக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து ஒத்துழைச்சு போயிருக்குது. இப்ப இதுக்கு இன்டைரக்ட்டா நம்ம தான் காரணம். நம்ம சொசைட்டி ஆளுங்க தான் காரணம். எதனாலனா, இப்ப லவ் பண்றது தப்பு. பையனும் பொண்ணு வந்து ஒண்ணா உட்கார்றது தப்பு. இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்ததுனால இவங்க வந்து போல்டா இல்ல. இப்ப அந்த வீடியோ காட்டுன உடனே ஒன்ஸ் அவங்க வந்து ஹக் பண்ணியிருக்கலாங்க. அவங்க என்ன வேணா பண்ணியிருக்கலாம். வீடியோ காட்டிட்டானா, வீடியோ புடிச்சிட்டானா, சரி யார்ட்ட வேணா காட்டிக்கடா. நீ எவன்ட்ட வேணா காட்டிக்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நான் வந்து ஆல்ரெடி எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும்டா. ஆல்ரெடி எங்க ஆளுங்களுக்குலாம் தெரியும்டா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிருச்சுன்னா, இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இத வந்து பயத்த தான் அவனுங்க வந்து அட்வான்டேஜா எடுத்திருக்கானுங்க. அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கேஸும் கிடையாது. அந்த பொள்ளாச்சி மேட்டர்ல பொள்ளாச்சி கேஸ்ல இதே மாரி தான் நடந்திருக்கு. பொண்ணுங்கலாம் ஏமாந்து போயிருக்கானுங்க. இப்ப சப்போஸ் இன் கேஸ் அந்த மாரி சம்பவம் நடந்துச்சு உடனே வீட்ல அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து மல்டிபிள் ஆயிருக்காது. ஏகப்பட்ட கேஸஸா மல்டிபிள் ஆயிருக்காது. அவங்க வந்து அந்த பயத்த தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கொடூர ஜந்துகள் வந்து நம்ம வந்து அழிக்க முடியாதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட கேஸுங்க. 1ஆ 2ஆங்க ஏகப்பட்ட கேஸ் பேக் டூ பேக் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கேஸஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னா, எத்தன பேத்த தான் நீங்க ஜெயில்ல புடிச்சு போடுவீங்க? எத்தன பேத்துக்கு தான் நம்ம தண்டனை? எத்தன புரொட்டஸ்ட் தான் நம்ம பண்றது? இந்த மாரி கொடூர ஜந்துகள் மென்டலி என்ன சொல்றது? கேவலமான ஜந்துக்களுக்கு வந்து நம்ம எத்தன வாட்டி நம்ம ஜெயில்ல போட்டாலும் இவனுங்கலாம் திருந்த போறதில்ல. ஸோ நம்ப இந்த சொசைட்டில நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு வந்து நம்ம தைரியத்த தான் குடுக்க முடியும். அவங்க லவ் பண்றாங்களோ, அவங்க லவ் பண்ணலையோ, என்ன வேணா இருக்கட்டும். அவங்களோட இஷ்டங்க. இப்போ வந்து ஒரு பையனோ, பொண்ணோ லவ் பண்றாங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு பேக் போன் மாரி அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லாம இருக்கிறது பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? லவ் பண்றது தப்பு. லவ் பண்ணக்கூடாது. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். லவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஆரம்ப காலத்துல இருந்து இது வந்து ஒரு பயத்துக்குரிய ஒரு செயலாவே சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க. பேரண்ட்ஸ்ன்னு கிடையாது. சொசைட்டில இருக்கக்கூடிய எல்லா ஆளுங்களும். இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் யாராச்சும் உட்காந்து பார்க்ல யாராச்சும் பேசிட்டாங்களா, இங்க பாருடா அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! அப்படி இப்படி. ஏகப்பட்ட இதுங்க. பார்க்ல உட்காந்து யாராச்சும் பேசுனாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன சொல்றது? அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்கள வந்து கேவலப்படுத்தி பேசுவாங்க. இந்த மாரி பேசி பேசி அதனாலேயே பல பேர் வந்து பயந்து போயிருக்கிறாங்க. இந்த மாரி அந்த பயத்த வந்து பல பேர் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம கொஞ்சம் மாறிக்கிட்டா, நம்மளோட ஃபேமிலில இருக்கக்கூடிய ஆளுங்கலாம் கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம தைரியத்த குடுத்தோம்னா, இந்த மாரி சம்பவம் நடக்கிறது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், எல்லா ஆண்களா இருக்கட்டும் 2 பேத்துக்கும் சொல்றேன். இல்ல பசங்க, நம்ம சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாரா வேணா இருக்கட்டுங்க. எல்லாத்துக்கும் தைரியத்த குடுத்து வாழுங்க. இல்லாட்டி இந்த மாரி விஷயத்த வந்து சம்பவத்த வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன நடந்துருக்குன்னா, இப்ப அந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவம் நடந்த அப்பயே அந்த பையன் பாரு விட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வந்து அந்த பையன நம்பி தானே வந்துச்சு. அந்த பையன் எப்படி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பையனும் எதுக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி பேசாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாரி பேசுறனால தான், இந்த மாரி நடக்கிறனால தான், அதனால தான் அவங்க வந்து பயப்படுறாங்க. பயத்தினால தான் அந்த பயத்த வந்து இந்த மாரி கொடூரமான, மோசமான மிருகங்கள் வந்து அந்த பயத்த அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு தைரியத்த சொல்லி வாழுங்க. இந்த மாரி இவங்கள வந்து பயத்துல உள்ளாக்காதீங்க. பயத்துல உள்ளாக்குனா இந்த மாரி சம்பவத்த நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். இதுதான் இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே முக்கியமான விஷயமா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சேனல்ல ஒரு சம்மரியா ஒரு வீடியோவா எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் யூடியூப்காரன் நோட்டிஃபிகேஷன் எடுப்பான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பாய்.